திருப்பாடல்கள். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்பொழுதும் சொல்லட்டும். நானோ ஏழை எளியவன், என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், என் மீட்பர், என் கடவுளே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். நோயுற்றவரின் மன்றாட்டு. எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றவர். துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார். ஆண்டவர் அவரை பாதுகாப்பார், நெடுங்காலம் வாழ வைப்பார், நாட்டில் பேறு பெற்றவராய் விளங்க செய்வார். எதிரிகளின் விருப்பத்திற்கு அவரை கையளிக்க மாட்டார். படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார். நோய் நீங்கி படுக்கை நின்று அவர் எழும்படி செய்வார். ஆண்டவரே, எனக்கு இரங்கும், என்னை குணப்படுத்தும். உமக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று மன்றாடினேன். என் எதிரிகள் என்னை பற்றி தீயது பேசி அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்பொழுது ஒழியும் என்கின்றனர். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் நயவஞ்சமாக பேசுகின்றான். என்னை பற்றிய தவறான செய்திகளை சேகரித்து கொண்டு வெளியே போய் அவற்றை பரப்புகின்றான். என்னை வெறுப்போர் அனைவரும் ஒன்று கூடி எனக்கு எதிராய் காதோடு காதாய் பேசுகின்றனர். எனக்கு தீங்கிழைக்க திட்டமிடுகின்றனர். தீயது ஒன்று அவனை உறுதியாய் பற்றி கொண்டது. படுக்கையில் கிடக்கின்ற அவன் இனி எழவே மாட்டான் என்று சொல்கின்றனர். என் உற்ற நண்பன், நான் பெரிதும் நம்பினவன், என் உணவை உண்டவன் எனக்கு இரண்டகமாக தன் குதிகாலை தூக்குகின்றான். ஆண்டவரே, என் மீது இறங்கி நான் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும்படி தூக்கிவிடும். என் எதிரி என்னை வென்று ஆர்ப்பரிக்கப் போவதில்லை. இதனால் நீர் என்னில் மகிழ்வுறுகின்றீர் என்பதை அறிந்து கொள்கின்றேன். நானோ நேர்மையில் உறுதியாய் இருக்கின்றேன். நீர் எனக்கு ஆதரவளிக்கின்றீர். உமது முன்னிலையில் என்னை என்றும் நிலைக்க செய்கிறீர். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் புகழப் பெறுவாராக. ஊழி ஊழியாய் புகழப் பெறுவாராக. ஆமேன், ஆமேன். நாடுகடத்தப்பட்டோர் மன்றாட்டு. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன்? இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன் கடவுள் எங்கே என்று என்னிடம் தீயோர் கேட்கின்றனர். மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றானே. ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தானே. இவற்றையெல்லாம் நான் நினைக்கும்போது என் உள்ளம் வெகுவாய் வெதும்புகின்றது. என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். என் நெஞ்சம் மிகவும் தளர்ந்துள்ளது. ஆகவே யோர்தான் நிலப்பகுதியிலும் எர்மோன் மீசார் மலைப்பகுதியிலும் உம்மை நான் நினைத்து கொண்டேன்.